அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உதுஹியா என்ற வணக்கத்தை யாரெல்லாம் நிறைவேற்ற ஆசைப்படுகின்றார்களோ அவர்களுக்கு இஸ்லாம் ஒரு சில ஒழுக்கங்களை காட்டி தந்திருக்கிறது. அதிலே மிக முக்கியமானது என்னவென்றால், உதுஹியா கொடுக்க ஆசைப்பட்டு அதற்காக நியத்து வைத்தவர், ஒரு ஆடு கொடுக்க நியத்து வைத்து விட்டார், ஒரு மாடு கொடுக்க, ஒரு மிருகத்தை தியாகம் செய்ய நியத்து வைத்து விட்டால், அவர் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் தலைப்பிறை தென்பட்டு விட்டால் அந்த மிருகத்தை அறுத்து முடிக்கும் வரையில் அவர் தன்னுடைய மயிர்களை களையக்கூடாது, தன்னுடைய நகங்களை வெட்டக்கூடாது என்ற ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். எதுக்கு இது? தலைமுடி வெட்டுவதனால என்னதான் பிரச்சனை நடக்க போகுது? நகத்த வெட்டுறதுனால என்னதான் பிரச்சனை நடக்க போகுது? அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு எங்க சமூகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். இந்த சின்ன சுண்ணத்தை செய்யறதுன்னு என்னதாப்பா நடக்க போகுது? அப்படி பேசி பேசியே சுண்ணத்தை அழிச்சிடுறாங்க. அப்படித்தானே? சின்ன பாவம், சின்னதா தடுக்கப்பட்ட ஒரு காரியம், இதை தவிர்த்து நடக்கிறதுனால என்னதான் நடக்க போகுது என்று பேசி பேசியே அந்த ஹராத்தை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அன்பார்ந்தவர்களே, நல்லா விளங்குங்க, ஒரு முஃமின் இப்ராஹிம் நபி அவர்களை போன்றுதான் இருக்க வேண்டும். மகனை அறுக்க சொன்ன நேரம் அதுல சிந்திக்கல, அதுல தலையை போட்டு யோசிக்கல, தண்ட புத்திய போட்டு குழப்பி கொள்ளல. படைச்சவன் ரப்பு சொல்லித்தான், மகனே நான் அறுக்க போறேன், நீ என்ன சொல்றாய்? மகன் தயங்கல்ல, அரே அல்லாஹ்வுடைய கட்டளை செய்யுங்க, இவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா, முடி வெட்டாதீங்க, நகம் வெட்டாதீங்க. ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர் வரிசையோட வந்திருக்குதா? அல்ஹம்துலில்லாஹ். அதை நான் செய்வேன் என்கிற படைத்தவன் ரப்புக்கு கட்டுப்படுகின்ற அந்த பக்குவம் வர வேண்டும். காரண காரியங்கள் வராத வரைக்கும் காரண காரியம் தேடக்கூடியவனாக முஃமின் இருக்கக்கூடாது. சமிஅனா வ அத்தஅனா, கட்டுப்படுவோம், செவிதாழ்த்துவோம், கட்டுப்படுவோம். இந்த இடத்துல இந்த ஒரு ஒழுக்கத்தை நானும் நீங்களும் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அறுக்கப்படுகின்ற மிருகத்துக்கு இஸ்லாம் காட்டி தந்திருக்கின்ற மிக முக்கியமான ஒன்றுதான் அதனுடைய வயதில்லை. நல்லா விளங்குங்க, வயதில்லை என்பது உதுஹியா மிருகத்துக்கு மட்டும் உள்ளது. அது அகீகாவுக்கோ அல்லது வேறு இடங்களுக்கோ வந்ததல்ல. உதுஹியாவுடைய மிருகத்துக்கு இஸ்லாம் சொல்லி தந்தது என்னவென்றால், அந்த மிருகம் முஸின்னத்தாக இருக்க வேண்டும். நாங்க 2 வயதுன்றது, 6 வயதுன்றது, 5 வயதுன்றதெல்லாம் அது வெளிப்படையான நாங்க வச்சுக்கொண்ட அடையாளமே அல்லாமல் ரசூலுல்லாஹ் சொன்னது முஸின்னத். அரபுல முஸின்னத் என்று சொல்றது என்ன? நீங்க சாதாரணமா இந்த ஆடு மாடுகளோட நல்ல அனுபவம் உள்ளவங்கள்ட்ட கேளுங்க. ஆடு மாடு ஒட்டகங்கள்ட்ட பல் வரிசை இருக்குது தானே, இந்த பல் வரிசையில ஒரு பல்லு முளைக்கும். அந்த பல்லுக்கு பேரு முஸின்னத்து தான். அந்த பல்லு வந்த மிருகத்துக்கு பேரு முஸின்னத்து தான், சனியத் என்று சொல்லுவாங்க. அந்த பல்லு வந்த மிருகம் தான் அறுக்கப்படணும். அதை வச்சு என்ன செய்யறாங்க? செம்பரி ஆடாக இருந்தால் 6 மாதம், வேறு ஆடுகளாக இருந்தால் செம்பரி ஆடு 6 மாதம், ஏனைய ஆடுகளுக்கு 1 வருடம், மாட்டுக்கு 2 வருடம், ஒட்டகத்துக்கு 5 வருடம். அன்பார்ந்தவர்களே, சில நேரம் மாடுகளை கொண்டு வந்து ஏமாத்துறாங்களே. 6 மாசம் ஆட்ட குழந்தை 1 வருஷம் சொல்றாங்களே, 1 வருஷம் ஆட்ட குழந்தை 2 வருஷம் சொல்றாங்களே. எங்களுக்கே பார்க்கும் பொழுதும் சில நேரம் அறுக்கிற மாட்டை பார்த்தா ஆச்சரியமா தான் இருக்குது. இதுக்கு 2 வருஷம் இருக்குமா, இந்த ஆட்டுக்கு 1 வருஷம் இருக்குமாண்டு. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் எப்பொழுதுமே வெறுமனே மடத்தனத்தோடு இபாதத்து செய்வதை வலியுறுத்திய மார்க்கம் அல்ல. அறிவுபூர்வமாக இபாதத்து செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சமூகத்துல ஆடு மாடு வளர்க்கிறவங்கள்ட்ட போய் ஒரு அனுபவம் எடுங்க. அவங்களுக்கு அந்த பல்லு தெரியும், அந்த பல்லு தெரியும். அந்த பல்ல காட்ட சொல்லுங்க. அந்த பல்லு முளைச்சிருந்தால் தான் அந்த மிருகம் அறுத்து பலியிட தகுதியானது. வருஷம் இருக்குது, வருஷத்துல டவுட் வருதா, மிருகத்தை எடுக்காதீங்க. வருஷத்துல சந்தேகம் வருதா, எடுக்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஆடு மாடு வியாபாரம் செய்யறவங்க நேர்மை இல்லையே. அன்பார்ந்தவர்களே, நேர்மை இல்லாதவனுக்கிட்ட போய் ஏமாற சொன்ன மார்க்கம் அல்ல இஸ்லாம். லா யுல்தகுல் முஃமினு ஃபீ ஜுஹரின் வாஹிதின் மர்ரத்தைன். அல்லாஹு அக்பர். முஃமினுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன இலக்கணம், ஒரு முஃமினை பொறுத்தவரையில் விழுந்த குழிக்குள் 2வது தடவை விழமாட்டான். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னது. ஏமாற்றுறான்னு விளங்கினா போகாதீங்க. நீங்க உதுஹியா கொடுக்காட்டி பிரச்சனை இல்ல, படைச்சவன் குற்றம் முடிக்க மாட்டான். அது கடமை கிடையாது, ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னா. எல்லாரும் ஏமாத்துறாங்களா, நம்பிக்கை இல்லையா, நான் உதுஹியா கொடுக்க மாட்டேன். ஏன்? நான் முஃமின்.
இஸ்லாம் ஏமாற சொல்லவில்லை. இவன் ஏமாத்துறானா உண்ட மான எனக்கு வானம், வயசுல கோளாறு போறியா உண்ட மாடு எனக்கு வானம். எனவே நம்பிக்கையா ஆடு மாடு வளர்க்கிறவங்களை வச்சு அந்த பல்ல விளங்குங்க. அந்த பல்ல விளங்கி வாயை திறந்து பாருங்க, முரச தூக்கி பாருங்க, உதட்ட தூக்கி பாருங்க. நம்பிக்கை இல்லையா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு நபித்தோழர் வந்தார். இஸ்லாம் இருக்குதே சகோதரர்களே, தங்கமான மார்க்கம் சகோதரர்களே. ஆனா முஸ்லிம்கள் இருக்கிறாங்களே என்ன கொள்கைன்னு விளங்கல்ல. ஏன் இஸ்லாத்தை பார்க்க ரெடி இல்ல. ஒரு நபித்தோழர் வந்தாரு, அல்லாஹ்வின் தூதரே கொடுக்கல் வாங்கல் செஞ்சா ஏமாத்திட்டு போயிடுறாங்க, என்ன பண்றது? ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தது. கொடுக்கல் வாங்கல் பண்ணினா ஏமாத்துறாங்க, என்ன பண்றது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஃபக்குல்லா ஹிலாபா, ஒப்பந்தம் பண்ணி. ஏமாத்தினா பிசினஸ் கேன்சல். அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நீங்க போன இடத்துல நல்ல ஒரு மாடு கிடைச்சது, ஆனா மாட்டிட வயசு விளங்குது இல்ல, உங்களுக்கு அனுபவம் உள்ளவர் இருக்கிறார் உங்களோட ஊர்ல, மாட்டை விலைக்கு வாங்கிக்கிட்டு வந்தீங்க. ஒப்பந்தம் என்ன தெரியுமா? போய் நான் பார்ப்பேன், மாட்டுக்கு வயசு இல்லையா, ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுவேன். இப்படி தெளிவாக சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாம். அன்பாண்டவர்களே, இவ்வளவு தெளிவான மார்க்கத்தை வச்சுக்கொண்டு மாட்டுக்குள்ளும் ஆட்டுக்குள்ளும் மூளையை அடகு வைக்கின்ற சமூகமாக எங்களுடைய சமூகம் மாறி இருக்கிறது என்றால் சிந்திக்காத சமூகம் சகோதரர்களே வெற்றி பெறாது. ஒரு வருஷம் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் சேர்ந்து இந்த ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டு ஏமாற்றுகிற சமூகத்துக்கு பாடம் நடத்தினால் அடுத்த வருஷம் சும்மா ஆடு மாடு கிடைக்கும். ரெடி இல்ல, எனக்கு பணம் நீக்கி நான் கொடுப்பேன். வானம் சகோதரர்களை, ஏமாத்துறானா ஏமாறாதீங்க. என்னத்தான் செய்ய ஹசரத், இப்படித்தான் என்னத்தான் செய்ய ஹசரத் அல்ல, ஏமாறாதீங்க. நம்பிக்கை இல்லையா ஆடு மாடு வாங்காதீங்க. இஸ்லாம் அடிப்படையை சொல்லி தந்திருக்கும் பொழுது என்ன செய்யக்கூடாது, ஏமாறக்கூடாது என்கிற பாடத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, ஆடு மாடு விற்பனை செய்பவர்கள் இருந்தால் வயச கன்ஃபார்மா அடிச்சு சொல்லேலுமா சொல்லுங்க, ஏமாத்தாதீங்க. துரோகம் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்த வேண்டும். இதுல ஏமாற்றி சம்பாதிக்காதீர்கள். படைத்தவன் கோபப்படுவான், அவனுடைய பிடி கடுமையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய கண்ணியம் உதவியா, அதுல ஏமாற்றி சம்பாதிக்காதீங்க, அதுல மாஃபியா கொண்டு வராதீங்க, அதை வச்சு கொலைக்க ரெடியாகாதீங்க. மாட்டை கொண்டு வந்து ஒரு மாசத்துக்கு முன்னால கட்டி போட்டிருக்கிறான். விலை கேட்டா இறைச்சிக்கு வாங்கின 1000 ரூபாய், உதுகியாக்கி வாங்கின 1300 ரூபாய். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அட இதுவா அல்லாஹ்வுடைய அடையாள சின்னத்தை கண்ணியப்படுத்துற முறை? இதுதானா மார்க்கத்தை விளங்கி கொண்ட முறை? வேண்டாம் சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்துக்கங்க. உதுகியான்றது ஒரு இபாதத், உதுகியான்றது ஒரு வணக்கம். அதை வச்சு உங்களோட சாக்க நடக்க ரெடி ஆவாதீங்க. எனவே வயசை கன்ஃபார்மா சொல்லேலுமா, அழகா சொல்லேலுமா சொல்லுங்க. எனக்கு வயசுல சந்தேகமிக்கு விடுங்க, இன்னொரு வருஷம் உங்களோட கையில வைங்க, அடுத்த வருஷம் அதை உதவியா கொடுங்க. அல்லாஹ் பரக்கத்து செய்வான், அல்லாஹ் பரக்கத்து செய்வான். கன்ஃபார்மா இருங்க, உறுதியான அடிப்படையில வாழுங்க, ஏமாத்தாதீங்க. மன் ஹஷ்ஷ ஃபலைஸ மின்னி, யார் ஏமாத்துறானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அற்பமான லாபத்துக்காக, அற்பமான வருமானத்துக்காக மிருகத்துல மனுஷனை ஏமாத்திட்டு ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திலிருந்து வெளியே போக ரெடியாக கூடாது சகோதரர்களே. எனவே வயசு விஷயத்துல வாங்குற நீங்களும் கவனமாயிருங்க, விக்கிறவங்களும் கவனமாயிருங்க. படைத்தவனுடைய கோபத்துக்கு ஆளாகிவிடக் கூடாது என்ற பாடத்தை படித்துக் கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, அறுக்கிற மிருகத்தை பொறுத்த வகையில குறிப்பா விளங்குங்க, சஹீஹான ஹதீஸ்ல வந்திருக்குது, 4 மிருகங்கள் அறுக்க முடியாது. ஆடு மாடு ஒட்டகம் 3லையும் தான். அல் அவ்ரா பையினு அவருஹா, நொண்டியா இருக்குது, வெளிப்படையா நொண்டுது, வெளிப்படையா நொண்டுது, அந்த மிருகத்தை கொடுக்க இயலாது. அல் மரீபா அல் பையினு மரதுஹா, நோய் வாய்ப்பட்டிருக்குது, வெளிப்படையா நோய் இருக்குது, நோய் வெளிப்படையா இருக்குது. சில நேரம் மறைமுகமான நோய்கள் சிலது இருக்கலாம், வெளிப்படையான நோய் இருந்தா கொடுக்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வல் அஜிஃபா, அஜிஃபான்னு சொல்றது என்னன்னா, இதுவும் ஆடு மாடு மிருகங்களோட அனுபவம் உள்ளவங்களுக்கு தெரியும். அந்த எலும்பு மச்சைன்னு சொல்லுவாங்க, எலும்பு மச்சை, அது நல்ல அனுபவம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அல் அஜிஃபா அல்லத்தி லா தூக்கினாங்க, அந்த அந்த எலும்பு மச்சைகள் பலவீனப்பட்டிருக்கும். அப்படி இருந்தா உடம்புல சதை இருந்தாலும் அது இயல்புல பலவீனமான மிருகம் தான், அது அனுபவம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். எனவே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எலும்பு மச்சை, சில பேர் அந்த மெரபோன் சொல்லுவாங்க தானே, முள்ளுக்கு இருக்கும்,
அது குறைவாக இருந்தாலும் இந்த பட்டியலை சேர்க்கிறாங்க. அப்படிப்பட்ட மிருகம் கொடுக்க கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதுதான் வந்திருக்கக்கூடியது. இது அல்லாம நல்லா விளங்கிக்கங்க, கொம்பு உடைஞ்சதுக்கு ஹதீஸ் வந்திருக்குது, ஹதீஸ் பலவீனமானது. காது கிழிஞ்சதுக்கு ஹதீஸ் வந்திருக்குது, அது பலவீனமானது. காதுல நல்லா விளங்குங்க, ஆரோக்கியமான மிருகத்தை எடுத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு அடையாளமாக நாங்க அடிக்கிற அந்த கிளிக்கு, அந்த ஒரு கிளிப்புக்காக போடப்படுற ஓட்டை இந்த இடத்துல அந்த இடத்தை கொண்டு வராது. காது கிழிஞ்சி காது வெட்டப்பட்டிருந்தால் தான் வரக்கூடியது. இதை விளங்குங்க. இது அல்லாம ஆடு மாடுகள்ல ஆண் மாடும் கொடுக்கலாம், பொட்டையும் கொடுக்கலாம். நல்லா விளங்கிக்கங்க, ஆணும் கிடாவும் கொடுக்கலாம், பொட்டையும் கொடுக்கலாம், பசுவும் கொடுக்கலாம், பிரச்சனை இல்ல. நல்லா விளங்குங்க, பால் கொடுத்து கொண்டிருந்தால் ரசூலுல்லாஹ் ஈயாக்க வல் ஹலூப, பால் கொடுக்கிற மிருகத்தை அறுப்பதை உனக்கு நான் எச்சரிக்கை பண்றேன். அது நஷ்டம், அது நஷ்டம். அது 10 பேருக்கு உதவி பண்ணும். அதனால பால் கொடுக்குது இல்லையா, பால் நின்று போயிருக்குதா, தாராளமா என்ன பசுவையும் அறுக்கலாம். அதே போல மிருகங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த குஷி அடிப்பாங்க. என்ன அந்த அந்த அதனுடைய ஆண்மை தன்மை இல்லாமலாக்கும். இது ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்ததுதான். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிப்பட்ட மிருகங்கள், ஆண்மை இழந்த மிருகங்களோ அல்லது ஆண்மை இழக்க செய்யப்பட்ட மிருகங்களையோ உதுஹியாவுக்கு கொடுக்கவான் என்று ரசூலுல்லாஹ் தடுக்கல்ல. அதெல்லாம் என்ன செய்யலாம், தாராளமாக கொடுக்கலாம். இந்த பகுதியையும் நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். உதுஹியாவுக்கு கொடுக்க கூடாது என்று வந்தது இந்த குறிப்பிட்டு சொல்லப்பட்ட 4 அடையாளங்கள்ன்றத நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இதெல்லாம் அனுபவம் உள்ளவங்களோடு பேச்சு அழக பார்த்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் நிறைவேற்ற போறேன் அப்படின்ற பொறுமதியா செய்யுங்க. இன்றைக்கு என்ன நடக்குது சகோதரர்களே, பள்ளிகள்ல நிர்வாகம் பொறுப்பெடுத்திருக்கு. நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் உதுஹியான்ற வணக்கத்தை செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் அதை கையில பொறுப்பெடுத்தாங்களா? என்ன ஒருத்தருக்கு என்ன இத்தனை திர்ஹம் இத்தனை தீனார், இன்றைக்கு என்ன ஒரு பங்கு 40,000. நிர்வாகத்துக்குள்ள வேலையை செய்யுங்கப்பா, நிர்வாகத்துக்கு இல்லாத வேலையை செய்யாதீங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல ரசூலுல்லாஹ் செஞ்சதுக்கு மாற்றமான வழியை கொண்டு வராதீங்க. பள்ளி நிர்வாகம் என்ன அவங்களோட பொறுப்பாம். ஒரு பங்கு 40,000, 40 என்று சேர்த்து அவங்க மாடு தேடணுமா? குடுக்கிற உங்கள்கிட்ட பொறுப்பு இருக்கணும். நீங்க மாட்டை பார்க்கணும், நீங்க ஆட்ட பார்க்கணும். வாங்கி அல்லாஹ்வுடைய கண்ணியப்படுத்தப்பட்ட மிருகம் உங்களோட பொறுப்புல வைங்க. இல்லாட்டி ஒருத்தட்ட வழக்க கொடுங்க. நீங்க பாருங்க, நீங்க பாருங்க எந்த அளவுக்கு அறிஞர்கள் சொல்றாங்கன்னா உதுஹியாவுடைய மிருகத்தை அதனுடையவர் அறுப்பதுதான் சிறந்தது, அதனுடையவர் அறுப்பதுதான் சிறந்தது. உங்களால அறுக்கிற அளவுக்கு தைரியம் இல்லை என்று சொன்னா ஒருவருக்கு கொடுத்துட்டு நீங்க பக்கத்துல இருங்க என்று சொல்றாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய கண்ணியம் அப்பாது, அதுக்கு பக்கத்துல இருங்க, அதை செய்ய தயங்காதீங்க. ஏதோ மனதளவுல பலவீனம் இருந்தா ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க அந்த அளவுக்கு அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, உதுஹியாவை கண்ணியப்படுத்தி. இது என்னன்னு சொன்னா அறுத்தத்துக்கு போறோம் ஏண்ட பார்சல் நாடு தேடி அவர் வாராரு. விளங்குதா உங்களுக்கு? அவர் தேடி வாரது என்ற பார்சலத்தின தாங்க, அதுக்கு சண்டை. அன்பாண்டவர்களை நல்லா விளங்குங்க, பங்கு சேர்க்கிறது நிர்வாகத்துடைய வேலை அல்ல. நிர்வாகத்துக்குள்ள வேலையை செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இபாதத்தை நடைமுறைப்படுத்தி காட்டியதை தாண்டி நீங்க நடைமுறைப்படுத்த போகாதீங்க. ஒவ்வொரு மக்களுக்கும் ஹஜ்ஜுடைய காலம் வந்தா சொல்லுங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் உதுஹியா கொடுங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் ஆடு கொடுங்க, மாடு கொடுங்க, ஒட்டகம் கொடுங்க. வசதி இல்லாதவங்க இருந்தா ஒரு மாட்டுல 7 பேர் சேர்ந்து கொடுங்க, மக்களை ஆர்வம் ஊட்டுங்க. பள்ளி நிர்வாகம் பொறுப்பெடுத்துக் கொண்டு பங்குதாங்க என்று ரசூலுல்லாஹ் செய்யாத வேலையை அல்லாஹ்வுக்காக செய்யாதீங்க. இது காலப்போக்கில் என்ன செய்யும், இல்லாத விதத்தை பள்ளிக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிற காரியத்துல கொண்டு போய் சேர்க்கும்ன்றதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. அன்பாண்டவர்களே, இப்படி கொடுக்கிற நேரம் எப்படி கொடுக்கிறது சிறந்தது? ஒட்டகம் இதுதான் முதல் கட்டம், 2வது மாடு, 3வது ஆடு. நல்லா விளங்குங்க, ஒட்டகம், மாடு, ஆடு. இதை எப்படி நாங்க சொல்றோம் என்று சொன்னா குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய எல்லா அறிஞர்களும் சிறந்தது ஒட்டகம், 2வது மாடு, 3வது ஆடுன்றாங்க. அதுக்கு பிரதான காரணம் என்னண்டா, வெள்ளிக்கிழமை நாளிலே நேர காலத்தோடு வருபவருக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, 2வது நேரத்தில் வருபவருக்கு மாடு கொடுத்த நன்மை, 3வது நேரத்தில் வருபவருக்கு ஆடு கொடுத்த நன்மை என்று சொன்னாங்களே. அந்த ஹதீஸை வச்சு இதுதான் வசதி உள்ளவர், ஒட்டகம் கொடுக்க வசதி உள்ளவருக்கு அதுதான் சிறந்தது. அவர் மாடு கொடுத்தா உதுஹியா ஏற்றுக்கொள்ளப்படாதுன்றதல்ல, சிறந்தது அது. எப்பொழுதுமே ஒரு முஃமின் சிறந்ததை நோக்கி போக வேண்டும். இதுதான் அடிப்படை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது.
ஒட்டகம், மாடு, ஆட்டுக்கு பிறகுதான் 4வது இடத்துலதான் வந்து நிற்கும். மாட்டிலே 7 பேர் சேருவது. அன்பார்ந்தவர்களே, உங்களால தனி ஆளா நின்று ஆடு கொடுக்க ஏழாண்ட மாட்டை பத்தி யோசிங்க. பங்கு சேர்றதுக்கு உங்களால ஒரு மாட்டுல சேர்ற பங்குக்கு ஒரு ஆடு கொடுக்கலும் உண்டா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயலுக்கு உட்பட்ட ஒரு அங்கீகாரம் ஆட்டுக்குத்தான் வெளிப்படையா இருக்குது. எனவே ஆட்டை கொடுங்க. உங்களால தனி ஒரு ஆடு கொடுக்கிற வசதி இல்ல, 7 பேர் சேர்ந்தா ஒரு மாட்டை கொடுக்கலாம்டா என்ன பண்ணுங்க? மாட்டை கொடுங்க. சில பேர் கேட்கிறாங்க 2 பேர் சேர்ந்து மாடு கொடுக்கலா? அறிஞர்கள் சொல்றாங்க 7 பேருக்கு தான் ஹதீஸ் வந்திருக்குது. அறிஞர்கள் சொல்றாங்க அந்த 7 பங்குகளுக்கு என்ன செய்யலாம்? 3 பேரோ 5 பேரோ சேரலாம்ன்றாங்க. அல்லாஹு அலம் 7 பேருக்கு ஹதீஸ் வந்திருக்கு. வரலாற்றுல ஒரு சில அறிஞர்கள் அதுல கருத்து வேற்றுமை இருக்குது. 7 பேர் சேர்ந்து உதுஹியா கொடுக்கலான்னு சொல்ற அறிஞர்களும் இருக்கிறாங்க. ஆனா கொடுக்க ஏழுன்றதுதான் என்ன ஹதீஸுக்கு மிக வெளிப்படையாகவும் நெருக்கமாகவும் இருக்குது. எனவே நல்லா விளங்கிக்கங்க. உங்களால தனியா ஒரு ஆடு கொடுக்கலும்னா கொடுங்க. நீங்க 2 பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுக்க போறீங்க. 1 லட்சம் பங்கு போடுறீங்க. 1 லட்சத்துக்கு நல்ல ஒரு ஆடு வாங்கலுமா? இல்லதா? நான் ஆரம்பத்துல சொல்றேன், ரத்தம் இறைச்சி நோக்கம் அல்ல. ஷஆஇருல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னத்தை கண்ணியப்படுத்துறத உள்ளத்துல வச்சு எனக்கு ஒரு ஆடு கொடுக்கலாம், கொடுங்க. உங்களுக்கு ஆடு கொடுக்கிற அளவுக்கு சல்லி இல்ல, உங்கள்கிட்ட 30,000 தான் கையில இருக்குது. 30,000க்கு ஒரு ஆடு கிடைக்குது இல்ல, வருஷம் பூர்த்தியான ஒரு ஆடு எடுக்கலாம். இப்ப என்ன பண்ணுங்க? உங்களை மாதிரி 30,000 கையில வச்சு கொண்டிருக்கிற 7 பேரை சேர்த்து 2,10,000க்கு என்ன செய்யுங்க? ஒரு மாடை வாங்கி கொடுங்க. இது அந்த வசதியற்றவர்களுக்கும் கஷ்டவாளிகளுக்கும் உள்ள பங்குன்றதை விளங்கிக்கங்க. வசதி இருந்தா மாட்டில் பங்கு சேருவதை விடவும் ஆட்டை கொடுப்பதுதான் சிறந்தது என்ற பகுதியையும் உதுஹியாவுடைய பாடத்துல விளங்கி, அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த இபாதத்தை நல்ல முறையிலே இஸ்லாமிய வரம்புக்குள் இருந்து கொண்டு முறையாக நடைமுறைப்படுத்தி பரிபூரணமான கூலியை பெற்றுக் கொள்வதோடு நல்ல மாற்றங்களையும் வாழ்க்கையிலே நல்ல திருப்பு முனைகளையும் உருவாக்கி கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரியட்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.